பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்டான் சுவாமி என்ற ஒரு பெயரை கடந்த 4-5 ஆண்டுகளாக நம்மில் பல பேர் உச்சரித்திருப்போம். அதை பற்றிய தகவல்களை நாம் கேட்டிருப்போம். அவருடைய உண்மையான பெயர் தனிஸ்லாஸ் லூர்து சாமி. இயேசு சபையை சார்ந்த இவர் 1937ஆம் ஆண்டு பிறந்தவர். 2021 ஜூலை 6ஆம் தேதி தன்னுடைய உயிரை விட்டவர். எதற்காக? சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது, சிறையிலிருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது இவர் உயிர் நீத்தார். மிகவும் பரபரப்பாக உலக நாடுகளும் இந்தியா முழுவதும் எந்தவித வேற்றுமையின்றி எல்லோரும் இதை கண்டனம் செய்தார்கள். 84 வயதுடைய ஒருவரை இப்படி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்களே என்று வேதனைப்பட்டார்கள். அவர் செய்த குற்றம் என்ன? ஒன்றுமில்லை. பழங்குடியின மக்கள் மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் பழங்குடி மக்களாக, அகதிகளாக, நாடோடிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு விடுதலை காற்றையும் உழைப்பையும் சேமிப்பையும் அரசு தரக்கூடிய நல்ல திட்டங்களையும் கொண்டு செல்வதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டவர். ஏறத்தாழ 30 ஆண்டுகள் அவர்களுக்காகவே தன் பணி வாழ்வை அர்ப்பணித்து அவர்களுக்காக பணி செய்தார். இவர் இருந்தால் இந்த பழங்குடியின மக்கள் கல்வி அறிவை பெறுவார்கள், அரசை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் என்று கருதி NIA என்று சொல்லப்படக்கூடிய நாட்டின் பாதுகாப்பு சட்டம் கருதி அவரை 2020ஆம் ஆண்டு சிறையில் அடைத்தார்கள். எந்த குற்றச்சாட்டும் பெரிதாக நிரூபிக்கப்படவில்லை. பல்வேறு நேரங்களில் இவர் ஜாமீன் கேட்டபொழுதும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. அவருக்கு பார்க்கின்சன் என்று சொல்லப்படக்கூடிய கை நடுக்கம் என்ற ஒரு நோய் இருந்தது. சிறையில் இருக்கும் பொழுது, மருத்துவமனையில் இருக்கும் பொழுது என்னால் தண்ணீர் குடிக்கவில்லை, ஒரு பல ஜூஸ் குடிக்க முடியவில்லை. எனவே குழந்தைகள் உறிஞ்சக்கூடிய அந்த உறிஞ்சி டம்ளரை எனக்கு கொடுங்கள் என்று கேட்ட பொழுதும் கொடுப்பார் இல்லை, கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அவரை ஓரம் கட்டினார்கள். இறுதியாக மருத்துவமனையில் நோயின் தாக்கத்தினால் 2001ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அவர் இறந்தார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும் என்பது இந்த குருவானவரின் வாழ்க்கைக்கு பொருந்தும். இதைத்தான் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றார் நற்செய்தியிலே. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும் என்று சொல்லுகின்றார். கோதுமை மணிகளாகிய நாம் அனைவரும் அப்படியே இருக்க போகிறோமா அல்லது மடிய போகிறோமா? மடிந்து புதிய விதைகளை, பல 100 விதைகளை உருவாகுவதற்கு நாம் உட்பட தயாராக இருக்கிறோமா என்பதை பற்றி சிந்திப்பதற்காகத்தான் தவக்காலத்தின் 5ஆம் வாரமாக இன்று நமக்கு இந்த நாள் அழைப்பு கொடுக்கின்றது. பொதுவாகவே இந்த விதைகள் என்று அழைக்கப்படக்கூடிய கோதுமை மணிகள் போன்ற விதைகள் ஒரு சில தன்மைகளை தன்னில் கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த கோதுமை மணி என்பது வெறுமனை கோதுமை என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. கோதுமை என்றால் அதில் கோதுமையின் பதரும் அடங்கும், சரியாக விளைச்சல் இல்லாத அரைகுறையாக விளைந்த கோதுமையும் அதில் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் கோதுமை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மாறாக கோதுமை மணி என்று சொல்லுகின்றார். கோதுமை மணி என்றால், நெல் மணி என்றால் அது முழுமையாக நல்ல விதமாக முளைத்து வளர்ந்து இன்னும் மீண்டும் பல விதைகளை உருவாக்குவதற்கு தகுதியான நிலையில் உள்ள ஒரு விதை என்று அர்த்தம். அதைத்தான் கோதுமை மணி, நெல் மணி என்று நாம் அழைப்போம். எனவே அப்படிப்பட்ட நெல் மணிகள் அல்லது கோதுமை மணிகள் ஒரு சில தன்மைகளை தன்னில் இயல்பாகவே கொண்டிருக்கும். முதலாவதாக இந்த விதைகளையும் இயேசுநாதருக்கும் உள்ள தொடர்பையும் பார்த்தோமே என்றால் இந்த கோதுமை மணியை பற்றிய முழுமையான விளக்கம் நமக்கு கிடைத்துவிடும். இந்த விதையானது நாம் ஒரு இடத்தில் அதை பத்திரமாக பாதுகாத்து வைக்க முடியும். ஒவ்வொரு விவசாயியும் இந்த ஆண்டு கோதுமை அல்லது நெல்லை அறுவடை செய்கிறான் என்றால் அதில் உள்ள கோதுமை மணிகளை எல்லாம் சேகரித்து, நெல் மணிகளை எல்லாம் சேகரித்து வைத்து மூட்டையாக கட்டி வைத்து அடுத்த ஆண்டு பருவம் செய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து வைப்பார். இயேசு கிறிஸ்துவும் அப்படி நல்ல விதையாக, நல்ல கோதுமை மணியாக இருந்தபடியினால் கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்ட உலகிற்கு அனுப்பி அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பாதுகாத்து வைக்கப்பட்டார். தன்னுடைய காலம் நெருங்கும் பொழுது பணியாற்ற வேண்டும் சொல்லி 30 ஆண்டுகள் அவர் தனியாக இருந்தார்.
இது விதைக்கும் இயேசுக்கும் உடைய ஒரு ஒற்றுமை. இரண்டாவது, இந்த விதையானது இடப்பெயர்ச்சிக்கு உட்பட்டது. அது காற்றினாலோ விலங்கின் மூலமாகவோ பறவையின் மூலமாகவோ மனிதர்களாகி நாம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து சென்று விதைக்கவோ முடியும். அதுபோல இயேசுவும் தன்னுடைய பணி காலத்தில் அவர் பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத், தப்பி ஓடியது எகிப்து, பணி செய்தது யூதேயா, கலிலேயா, சமாரியா பகுதிகளில் பணி செய்தார். இயேசுவும் இந்த விதைகளைப் போல பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, இந்த விதையானது, இந்த நெல் மணியானது, கோதுமை மணியானது தன்னுள் ஆற்றலை கொண்டுள்ளது. என்னவித ஆற்றல்? எந்த இடத்தில் அதை நாம் விதைக்கிறோமோ அதிலிருந்து வளரக்கூடிய, அதிலிருந்து புதிய செடிகளாக உருவாகி பல 100 மடங்காக பெருகக்கூடிய ஆற்றலை கொண்டிருந்தது. இயேசுவும் தன்னுள் அந்த ஆற்றலை 30 ஆண்டுகளாக அவர் வளர்த்து கொண்டே இருந்தார். தந்தையின் திருவுளத்தை அறிந்தவராக இந்த சமூகம் எருசலேம் பரிசேய சதுசேய கூட்டங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அவர் குறித்த காலம் நிறைவேறும் வரை தன் உள்ளத்தில் பதித்து தன்னையே முழுமையாக தயாரித்து கொண்டிருந்தார். நான்காவதாக, இந்த கோதுமை மணி அல்லது நெல் மணி என்பது தன்னையே இழக்கின்ற அந்த தருவாய், அதாவது நாம் எப்பொழுது மண்ணில் அதை விதைக்கின்றோமோ விதைத்து ஓரிரு நாளில் அதனுடைய தன்மையை அது இழந்துவிடும். தன்னை இழந்தால்தான் புதிய செடி உருவாகி அதிலிருந்து இன்னும் பல 100 நெல்மணிகளோ கோதுமை மணிகளோ உருவாகும். அதே போலத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த தவக்காலத்தின் இறுதியில் நாம் பார்க்கிறோம், தன்னை இழப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். சிலுவை சாவை மேற்கொண்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்து மண்ணில் புதைக்கப்படுகிறார். கோதுமை மணி மண்ணில் விருந்து மடிந்தால் ஒழிய அது பலன் அளிக்காது என்று சொல்வது போல அவர் இறந்து மண்ணில் புதைக்கப்படுகின்றார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து நம் அனைவருக்கும் வாழ்வை தருகின்றார். நாம் அனைவரும் ஒரு நாள் இதுபோல் இறப்போம், இறந்து நாம் மீண்டும் ஒரு நாள் உயிர்ப்போம் என்பதையும் இயேசு கிறிஸ்துவின் இந்த சொல்லாடல் நமக்கு உணர்த்துகின்றது. எனவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய என்ற இந்த வார்த்தை என்பது நாம் அனைவரும் கோதுமை மணிகளாக நெல் மணிகளாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. நாம் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம், இந்த உலகத்திற்கு எதை விட்டு செல்கின்றோம். கோதுமை மணிகளாக நெல் மணிகளாக வாழ்ந்திருக்கின்றோமா? நம்மில் நாம் மறைந்தால் நம்மில் இருந்து நாம் விட்டு சென்ற விளிமியங்களில் நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய பிள்ளைகள், இந்த பங்கு சமூகம் அதை பின்பற்றி அதை கடைபிடிப்பார்களாய் என்பதை கேள்வி கேட்டு பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம். இரண்டாவதாக, நாம் அனைவரும் மடிவதற்கு தயாராக இருக்கிறோமா? மடிவுதல் என்றால் இரத்தல் சாதல் என்பது மட்டும் அர்த்தமல்ல, மாறாக நம்மை இழப்பதற்கு ஒரு பணியை செய்கிறோம் என்றால், ஒரு வேலையை செய்கிறோம் என்றால் அந்த வேலையில் முழு மூச்சாக நம்மையே அர்ப்பணித்து நம்முடைய சுய எண்ணங்கள், சுய லாபங்கள் அனைத்தையும் இழந்து சமூகத்திற்காக, பங்கிற்காக, குடும்பத்திற்காக உழைப்போம் என்று சொல்லப்படக்கூடிய இழத்தலை அது குறிக்கிறது. எனவே கோதுமை மணிகளாக நெல் மணிகளாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பது ஷோகேஸிலேயோ அல்லது சாக்கு மூட்டையில் வைத்து பத்திரமாக கட்டி வைத்து அழகு பார்ப்பதற்காக அல்ல, மாறாக அது மண்ணில் விதைக்கப்பட வேண்டும். எனவே விதைக்கப்படுவதற்கு தகுதியான மணிகளாக நாம் இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாம் விதைக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறோமா? நல்ல மணிகளாக இருக்க வேண்டும். நல்ல மணிகளாக இருக்கக்கூடியவர்கள் விதைக்கப்படுவதற்கு, சமூக பணி ஆற்றுவதற்கு, தன் நேரத்தை இழப்பதற்கு, தன்னுடைய வேலைகளை குறைத்து கொள்வதற்கு, தன் கடமைகளில் சிறிய பாதிப்பு வந்தாலும் இங்கு ஆலயம் சார்ந்த காரியங்களில் செய்வதற்கு, இறைவனின் ஆட்சியில் பங்கெடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு தவக்காலத்தின் 5வது வாரத்தில் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நாம் அனைவரும் அப்படியே இருக்க போகிறோமா அல்லது கோதுமை மணிகளாக மண்ணில் மடிய தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்திப்போம். அப்படியே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதை பாக்கெட்டில் அடைத்து கடையில் வைத்திருக்கக்கூடிய நல்ல விதைகளைப் போல பத்திரமாக இருப்போம். அது ஒன்றுக்கும் உதவாது, கொஞ்ச நாளில் கெட்டு போய்விடும், தூக்கி எறிந்து விடுவார்கள். இதுதான் கோதுமை மணியைப் போல இருக்கக்கூடிய நாம் விதைக்கப்படுவதற்கு நாம் நல்ல மணிகளாக இருக்கலாம், நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் விதைக்கப்படுவதற்கு, தன்னையே இழப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்றால் கோதுமை மணிகளாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே பலர் நினைத்து கொள்ளலாம், நான் நல்லவனாக இருக்கிறேன், யாருக்கும் எந்த தீங்கு செய்வதில்லை, என் வேலை உண்டு, நான் உண்டு இருக்கிறேன், எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். பரவாயில்லை, நீ நல்ல மணிகளாக இருக்கிறீர்கள், நெல் மணிகளாக, கோதுமை மணிகளாக, கண்மணிகளாக இருக்கிறீர்கள், அதில் மாற்றுக்கிறதல்ல. ஆனால் இரண்டாவது பகுதி,
விதைக்கப்படுவதற்கு, தன்னையே இழப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? அப்படி இல்லை என்றால் நல்ல மணிகளாக, நெல் மணிகளாக, கோதுமை மணிகளாக, இயேசுவின் கண்மணிகளாக இருந்து அதில் அர்த்தம் இல்லை. எனவே இந்த இரண்டும் சேர்ந்து செல்லக்கூடிய இந்த பகுதியைத்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்றார். எனவே முதலில் நாம் அனைவரும் கோதுமை மணிகளாக இருப்பதற்கு முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக தவக்காலம் அதற்கு உதவ வேண்டும். இரண்டாவது, நம்மையை இழப்பதற்கு, மண்ணில் புதைக்கப்படுவதற்கு, நம்முடைய உருவை, நம்முடைய இயல்பை, நம்முடைய நேரத்தை எல்லாவற்றையும் இழந்து கடவுளுக்காக, திருச்சபைக்காக, பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இழப்பதற்கு முன்வருவோம். நிச்சயமாக கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய என்று சொல்லியிருக்கக்கூடிய இயேசு மண்ணில் மடியும் பொழுது அவர் பட்ட வேதனை, அவர் பட்ட கஷ்டம் எல்லாவற்றையும் அவர் உணர்வார். பிலிப்பியர் அல்லது எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அவர் பட்ட கஷ்டத்தினால், தான் பட்ட கஷ்டத்தினால் மற்ற மக்கள் படக்கூடிய துயரங்களை அவர் எளிதில் புரிந்து கொள்ளுவார். எனவே கோதுமை மணியாக இருக்கக்கூடிய நாம் இயேசு கிறிஸ்துவை போல மண்ணில் நாம் மடியும் பொழுது ஏற்படக்கூடிய வலி, இழப்பு, இதைவற்றெல்லாம் பார்க்கக்கூடிய கடவுள், நானும் ஒரு காலத்தில் மகனே மகளே உன்னை போல கோதுமை மணியாக இருந்து மண்ணில் மடிந்தேன், எவ்வளவு கஷ்டமாக இருந்தது, காரி உமிழ்ந்தார்கள், சாட்டையால் அடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், இளநீ பேச்சுக்கெல்லாம் உள்ளானேன், ஆனால் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தேன், அந்த மாட்சியை உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் தருவேன் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளிப்பார். எனவே கோதுமை மணிகளாக மாறுவோம். விதைக்கப்படுவதற்கு, நம்மை இழப்பதற்கு தயாராகுவோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமன். அனைவரும்